Hello friends, இந்த வீடியோல HttpServlet ஓட எக்ஸிகியூஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பாச்சி அந்த ஃபோல்டருக்குள்ளால போயிட்டு சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. http://localhost:8080 போட்டு பார்த்தோம்னா இந்த பேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம அப்பாச்சி அந்த ஃபோல்டரில் போயிட்டு வெப் ஆப் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்வ்லெட்டுங்கிற ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். HTML ஃபைலில் வந்து நம்ம மொத்தம் 4 ஃபீல்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் அந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸையும் வந்து ஃபார்ம்ங்கிற டேக்குள்ளால் வச்சுக்கிறோம். அதில் வந்து ஃபார்மில் வந்து ஆக்ஷனில் வந்து சர்வ்லெட்டோட நேம் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து மெத்தட் = போஸ்ட் கொடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இமெயில் இந்த 4 ஃபீல்டையும் இன்புட் டைப் = டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சப்மிட் பட்டனும் வச்சுருக்கோம். அதுவும் இன்புட் டைப் = சப்மிட். இப்போ வந்துட்டு இதை சும்மா க்ரோமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அதனோட டிசைன் வியூ. ஸோ மொத்தம் 4 டெக்ஸ்ட் பாக்ஸு, 4 டீட்டெயில்ஸு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்வ்லெட் ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ சர்வ்லெட் ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு சர்வ்லெட் நேம் வந்து newServlet.java. நம்ம நியூ சர்வ்லெட் தான் நம்ம அந்த HTML ஃபைலில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஃபைல் பேக்கேஜஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நியூ சர்வ்லெட் அப்படிங்கிற நேமில் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே நேமை தான் ஆக்ஷன் = நியூ சர்வ்லெட் அப்படிங்கிறதுல HTML ஃபைலில் நம்ம வந்து கொடுத்துக்குவோம். இந்த சர்வ்லெட் கண்டிப்பாக HttpServletஐ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம HttpServlet பார்த்துட்ருக்கோம். அதனால் பப்ளிக் கிளாஸ் நியூ சர்வ்லெட் எக்ஸ்டென்ஸ் HttpServlet போட்டிருக்கோம். அடுத்து டூ போஸ்ட் மெத்தடுக்குள்ளால் 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது. அது வந்து இந்த 2 எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா response.setContent டைப்பில் வந்து நம்ம text/HTML கொடுத்துக்கிறோம். அடுத்து பிரிண்ட் ரைட்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து out.println அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம அந்த HTML என்ன வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரௌசரில் தெரியணுமோ அதுக்கு வந்து HTML பேஜை வந்து நம்ம HTML டேக்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ அதில் பாடி டேக்கில் இப்போ நம்ம 4 இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் HTML பேஜ்லேருந்து. அந்த 4 இன்ஃபர்மேஷனையும் request.get parameter அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நம்ம அதை ரிசீவ் பண்ணி S1, S2, S3, S4 இந்த 4 வேரியபிளையும் வச்சு அந்த 4ஐயும் ரிசீவ் பண்ண அந்த 4 பெராமீட்டர்ஸையும் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் அதில் நம்ம வந்து கோட் எழுதியிருக்கோம். இப்போது நம்ம அந்த ஜாவா ஃபைல் எழுதினோம்ல அந்த சர்வ்லெட் ஃபைலை வந்து ரன் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரில் போயிட்டு cmd அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு javac newServlet.java அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களோட சர்வ்லெட் ஃபைல் வந்து கம்பைல் ஆகி அங்கே எரர் இல்லைன்னா .class ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகிரும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ அந்த கிளாஸ் ஃபைலை கட் பண்ணிவிட்டு web-inf ஃபோல்டரில் போயிட்டு கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளால் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா web-inf ஃபோல்டரை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. web.xml ஃபைலையும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த 2 சர்வ்லெட் அண்ட் சர்வ்லெட்-mapping அந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சர்வ்லெட் நேம் வந்து நியூ சர்வ்லெட், அதை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ web.xmlல போயிட்டு அந்த நியூ சர்வ்லெட் அந்த கிளாஸஸ் சர்வ்லெட்-கிளாஸில் வந்து நியூ சர்வ்லெட் கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்துட்டு URL பேட்டர்ன்லேயும் /நியூ சர்வ்லெட் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. அப்பாச்சி டாம்கட் அந்த பேஜுக்கு போயிட்டு அதில் /servlet கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு /servlet கொடுத்துட்டு நம்மளோட HTML பேஜோட நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? .htmlனு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜ் வந்து டாம்கட் அப்பாச்சி சர்வரில் தான் ரன் ஆகிட்டுருக்குது. இதில் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, ஏஜ் கொடுத்துக்கோங்க, இமெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா
என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்ன நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ஸில் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இமெயில் அப்படிங்கிறது அடுத்த பேஜில் லோக்கல் ஹோஸ்ட்டு :8080 தெரியுது பாருங்கள். இந்த அப்பாச்சி அதில் தான் ரன் ஆகிட்டுருக்குது. அதுதான் நம்ம அந்த கெட் பெராமீட்டர் மூலமாக நம்ம T1, T2, T3, T4 வந்து ப்ரீவியஸ் HTML பேஜ்லேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி அதுதான் .println மூலமாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ அந்த 4 இன்ஃபர்மேஷனும் அழகாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதான் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த நமக்கு வந்து அந்த அதில் நம்ம சர்வ்லெட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம HttpServletஐயும் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ இதில் நம்ம முக்கியமாக SRC ஃபோல்டரில் சர்வ்லெட் ப்ரோக்ராமை வைக்கிறோம். அதை ரன் பண்ணிவிட்டு அதில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் ஃபைலை எடுத்து அதை web-inf ஃபோல்டருக்குள்ளால் இருக்கக்கூடிய கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளால் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா web.xml ஃபைலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த HTML ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். HTMLலேருந்து சர்வ்லெட் நம்ம இன்வோக் பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் HttpServletஐ வந்து நம்ம ரன் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம் டாம்கேட் அப்பாச்சி சர்வர் மூலமாக. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 4 விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த 4 டெக்னிக்ஸையும் 1 by 1 எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.